கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 30 வரை. தியானத்திற்கான தலைப்பு, எது உங்கள் தெரிந்தெடுப்பு? அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள். ஆதியாகமம் 26:30. தன் ஒன்றுவிட்ட சகோதரன் செய்த சில தவறான காரியங்களினால் தங்கள் குடும்ப கௌரவத்திற்கு கேடு வந்துவிட்டது. எனவே அவனை இனிமேல் வீட்டிலே சேர்க்க முடியாது என்று ஒருவர் கூறினார். நான் அவரிடம் கேட்டேன், வாழ்நாளில் நாம் கடக்காத ஒரு சேற்று பள்ளத்தாக்கை நமது சகோதரன் கடந்து விட்டான். தேவன் நம்மை தூக்கி மீட்டாரே, உன் சகோதரன் காரியம் என்ன என்று. ஆம், நமக்கு விரோதமாக ஒருவர் நடந்துவிட்டால் அவருக்கு எதிராக நமக்குள் எழுகின்ற முதல் மனநிலை என்ன? நமது முதல் செயற்பாடு என்ன? குற்றமற்ற நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என காரணம் காட்டி மற்றவர்களின் அனுதாபத்தை பெற்றுக்கொள்ள நாம் முயற்சிக்கலாம். அது நமக்குள் மறைந்திருக்கிற ஆத்திரத்தை, நமது எரிச்சலை எப்படியாவது தகுந்த சந்தர்ப்பத்தில் கொட்டி விடுகிறோம். அவர்களுடைய பிரச்சனைகளை குறித்தோ, ஏன் அவர்கள் அவ்வாறு நடக்கிறார்கள் என்றோ நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை. பணக்காரரான ஈசாக்கின் மீது பெலிஸ்தருக்கு பொறாமை உண்டான போது அவர்கள் ஆபிரகாம் வெட்டின தண்ணீர் துறவுகளை மூடி ஈசாக்கை அவ்விடத்தை விட்டு அபிமலேக்கு துரத்தி விட்டான். ஆனால் ஈசாக்கோ அமைதியாக புறப்பட்டு சென்றார். 3 தடவை ஈசாக்குக்கு சொந்தமான தண்ணீர் துறவுகளை பெலிஸ்தர்கள் தூர்த்து போட்டார்கள். ஒவ்வொரு முறையும் ஈசாக்கு பதில் எதுவும் செய்யாமல் அமைதியாக எழுந்து அடுத்த இடத்திற்கு போனார். இது எவ்வளவு மனத்தாக்கத்தை கொடுத்திருக்கும்! ஆனால் ஈசாக்கோ பதில் தாக்கம் கொடுக்கவில்லை. ஈசாக்கிடம் ஏதோ வல்லமையுண்டு என உணர்ந்த அபிமலேக்கு ஈசாக்கோடு சமாதானம் பேச வந்தான். தனது கோபத்தை எல்லாம் வெளிக்காட்டி அபிமலேக்கிற்கு தீங்கு செய்ய ஈசாக்கிற்கு இது நல்லதொரு தருணமாக அமைந்தது. ஆனால் ஈசாக்கு என்ன நினைத்தாரோ, வஞ்சம் தீர்ப்பதற்கு பதில் தன்னை நாடி வந்தவன் சத்ருவானாலும் அவனை விருந்தாளியாக கருதி அன்போடு உபசரிப்பதையே தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, நமக்கு தீங்கு நடந்துவிட்டது என்று ஆத்திரப்படும் போதெல்லாம் தேவன் நம்மில் காட்டிய அன்பை நினைவு கூறுவோமானால் பிறருக்கு அன்பு காட்ட வேண்டும் என்கிற தெரிந்தெடுப்பு நமக்கு கடினமாக இராது. இப்போது சொல்லுங்கள், நமக்கு ஏற்பட்ட தாக்கத்திற்கு மறுதாக்கமா அல்லது அன்பின் செயற்பாடா? எது உங்கள் தெரிந்தெடுப்பு? யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். எபிரேயர் 12:14. ஜெபம் செய்வோமா? அன்பின் கர்த்தாவே, எங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கும் சத்துருக்களுக்கும் தீமைக்கு தீமை செய்கிறவர்களாயிராமல் தீமையை நன்மையினால் வெல்ல உமதருள் தாரும். ஆமேன்.